உலர்ந்த கனவுகளையும் உலர்ந்த தரிசனங்களையும் புதிதாக்க விரும்புகிறார். ஆமென். உலர்ந்த கனவுகள் உலர்ந்த தரிசனங்களையும் புதிதாக்குகிறார். எடுத்தவர்கள் வாசிங்கள். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று. அன்பானவர்களே, தேவ நாமம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த உலர்ந்த கனவுகள் என்பது ஒரு காலத்தில் தேவன் நமக்கு கொடுத்த நம்பிக்கை, தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு, தேவன் நமக்கு கொடுத்த தரிசனங்கள், தேவன் நமக்கு கொடுத்த ஒரு இலக்குகள், தேவன் கொடுத்த அந்த கனவுகள் ஆகியவற்றை நிறைவேறாமல் போய்கொண்டே இருக்கிறது. அது ஒரு இறந்து போனால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த அழைப்பும் தரிசனமும் நம்பிக்கையும் ஒரு உலர்ந்து போய் காணப்படுகிறது. இனி என் வாழ்க்கையில் கர்த்தருடைய அழைப்பு அவ்வளோதானா என்று சொல்லும்போது அந்த நிலைக்கு வந்துடுவோம். என் கனவுகளெல்லாம் அச்சீவ்மெண்ட் எல்லாம் இனி என் வாழ்க்கையில் ஒரு துளிர் விடாதா என்று உலர்ந்து போயிருக்கிற உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய தரிசனங்களும் நிச்சயமாய் இந்த நாளில் புதிதாக்க விரும்புவார். உலர்ந்த எலும்புகள் இருந்து போன நம்பிக்கையின் அடையாளமாய் காணப்படுகிறது. எசேக்கியேல் 37 அதிகாரம் 3 வசனம். இப்படியாய் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த எலும்புகளை வாசிங்க. எசேக்கியேல் 37 அதிகாரம் 3 வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று போதும். அங்க பாருங்க, உலர்ந்த எலும்புகள் செத்து போன நம்பிக்கைகளின் அடையாளம், அதாவது இறந்து போன நம்பிக்கையின் அடையாளமாய் காணப்படுகிறது. அங்க என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். எசேக்கியா தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் காணப்படுகிற உலர்ந்த எலும்புகள், அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் காணப்படுகிற அந்த உலர்ந்த எறும்புகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அப்போ மனித பார்வையில அது ஒரு முடிவாய் இருந்தது. அதுதான் வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அந்த வசனத்துல இன்னும் கீழே படிங்க. இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று இயேசு தேவன் சொன்ன வார்த்தை அது கீழே சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய வார்த்தை, அப்பொழுது அவன் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவேன். தேவ பிள்ளையை எசேக்கியா கண்ட இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்த எறும்புகள் நிரம்பியிருந்தது. ஆனா அது மனித பார்வையில ஒரு முடிவாய் காணப்படுகிறது. வாசித்த இந்த 3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். தேவனுடைய ஆவி வந்த போது அந்த 37 அதிகாரம் 10 வசனம் சொல்லியிருக்கிறது, அவைகளில் ஆவி பிரவேசித்து அவைகள் உயிரிழந்து எழுந்து நின்றன என்று. இன்னைக்கு தேவப்பிள்ளை, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்த கனவுகள் உயிரடையுமா என்று கேள்விக்குறியோடு இருக்கலாம். இல்ல நின்று போன ஊழியம் மீண்டும் தொடங்க முடியுமா என்று நிற்கலாம். 3வது சோர்ந்து போன விசுவாசம் அது பற்றி எரியுமா என்று நீங்க இருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்காக ஏன் இயேசு சாமி இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ஜபத்தை கூப்பிடுறாங்க? எதற்காக எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது, உலர்ந்த எலும்புகள் இருந்து போன நம்பிக்கையின் அடையாளமாய் அவருடைய நம்பிக்கை அற்று போயிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லிருக்க, நீங்க கண்ட கனவுகள் பற்றி எறிய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை, நீங்கள் உங்களுடைய கனவுகள் உயிரடைய வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள பிரவேசிக்கணும். உங்களுக்குள்ள நின்று போன அந்த ஊழியங்கள் மீண்டும் உயிர்மீச்சு அடைய வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவி வேணும். நீங்க விசுவாசித்து தொடர்ந்து உங்களுடைய விசுவாசம் பெரிதாய் காணப்பட்டால் நாளடைவில் அந்த விசுவாசம் குன்றி போய் காணப்படுனால் சோர்ந்து போக கர்த்தரிடத்தில் இருக்கிற பலனை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே,
யோசேப்பு சின்ன வயதுல அவன் கண்ட பெரிய தரிசனம். வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல திருப்பி கொள்ளுங்க. யோசேப்பு சிறு வயதுல பெரிய தரிசனத்தை பெற்றான். அந்த தரிசனம் எங்க நிறைவேற கூடாதபடிக்கு அநேக சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறல? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறல? யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய தரிசனம், சின்ன வயதுல பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அதை தன் தகப்பனிடத்திலும் தன் சகோதரத்திலும் ஷேர் பண்ண போது அவங்களுக்குள்ள வெறுப்பு உண்டாகினது. ஒன்று, அந்த தரிசனத்துக்கு விரோதமாய் சகோதரனால் வெறுக்கப்பட்டிருக்கிறான். அந்த தரிசனம் நிறைவேறாதபடிக்கு அவனை குழியில தூக்கி போட்டார்கள். இந்த தரிசனம் எங்க நிறைவேறினா அவன் பெரியவனா ஆயிருப்பானோ என்று சொல்லி அவன் விற்கப்பட்டான். இந்த தரிசனம் நிறைவேறினால் எங்க அவனுக்கு அடிமையா இருக்கிறோம் என்று அவன் அடிமைக்கு விற்றப்பட்டான். அடிமை தனத்தில் இருக்கும் போது கூட வீண்பழிய போட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். தேவ பிள்ளைய, அந்த நேரத்தில் கூட யோசேப்பு தரிசனம் முடிந்துச்சு, இனி சிறைசாலைத்தான் என்று அவன் நினைத்திருக்க முடியும். நம்பியிருந்தவர்களுக்கு கூட உதவி செய்யாமல் போன அந்த நம்பிக்கையற்ற நிலையில அவனுடைய வாழ்க்கை சிறை. ஆனால் மனுஷன் தரிசனத்தை அழிக்க முயற்சிக்கலாம், ஆனா என் தேவன் கொடுத்த தரிசனம் ஒருவனாலும் அழிக்க முடியாது. இடங்கள் மாறட்டும், குழிகள் வரட்டும், அடிமைதனத்துல போகட்டும், வீண்பழி வரட்டும், சிறைசாலை தான் உன் கதவு என்று சொன்னால் கர்த்தர் சொல்ல இருக்கிறார், உன் தரிசனம் நிறைவேற போகிறது. தோ உன் தரிசனம் நிறைவேற போகுது. தோ தேவனுடைய நேரத்தில் தரிசனம் வரப்போகிறது. உன் கனவு முடிந்து போனது போல தோணாலும் இந்த இடத்துல தேவன் சொல்கிறார், தோ உன் கனவை, தோ அவருடைய சகோதரர்கள் அழிக்க நினைத்தார்கள், ஆனால் தேவன் கனவை அழிக்கவில்லை, அதை நிறைவேற்ற சரியான நேரம் வரை காத்திருந்தார். தோ ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, பார்வோன் யோசேப்பை எகிப்தின் தேசத்தின் மேல் அதிகாரியா வைத்தார் என்று உண்மையானால் யோசேப்புடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் என்றால் உன் வாழ்க்கையில் அந்த தரிசனம் நிறைவேறும். உன் தரிசனம் நிறைவேறாத பிறகு பொறாமை எண்ணங்கள் வரட்டுமே, சகோதரர்கள் போல பொறாமை வரட்டுமே, இதோ உன்னை பள்ளத்துல தள்ளத்துக்கு எழும்பி வரட்டுமே, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எழும்பி வரட்டுமே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லு. நீ இடங்கள் மாறட்டும், தரிசனங்கள் அழிந்து போகத்தக்கதா, கனவுகள் சொப்பனங்கள் அழிக்கத்தக்க சத்துரு கொண்டு வர எல்லா சதி திட்டங்களில் இருந்தா நீ ஒரே ஒண்ணுதா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று ஒரே ஒரு வார்த்தை யோசேப்பு சொன்னா, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று. யோசேப்போடு கர்த்தர் இருந்தால்தான் அந்த தரிசனம், சிறைசாலை கதவை திறக்கப்பட்டு அரண்மனையின் கதவை திறந்து அரசனையில உட்கார வைத்த தேவன் இன்று முன்னோடு இருக்கிறார். தேவ பிள்ளைய, தேவன் அந்த கனவை அழிக்காமல் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். தரிசனத்தை கொடுத்தவர், ஏமாற்றம் அல்ல, அது நிறைவேறும். தரிசனத்தை மாத்திரம் உணர்ந்து போல தேவ பிள்ளைய, உன் வாக்கு தத்தம் கூட கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஒரு தனி ஒருவனாய் கர்த்தர் அழைத்து ஆசீர்வாதத்தை பெருக செய்த தேவன் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க கர்த்தர் சொல்லிருக்கிறார், ஒன்றுமில்லாதவன இடத்துல, பிள்ளை இல்லாத இடத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை தான், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று. எத்தனை பேருக்கு இந்த வியாக்கணம் புரியுதுன்னு தெரியாது. ஒன்றுமில்லாத இடத்துல வயது, எந்த வயதுல ஆபிரகாமை அழைத்தார் என்று வேதத்தில் சொல்ல இருக்கிறது. அழைத்த போது தனி ஒருவனாய் கர்த்தர் அழைத்தார். 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படும் ஏசையா. அப்போ தனி ஒருவனாய் இருக்கல ஏசையாவை அழைத்து அங்க வாக்குத்தத்தத்தை 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று. அழைக்கும் போது பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் உள்ளிருந்து போய் காணப்படுகிறது. அவர் சொல்றான் 15ஆம் அதிகாரத்துல, நான் தான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே, ஏதோ என் வீட்டில் கைப்பிடியா பிறந்தேன், அவன்தான் இதுக்கு அதிகாரியோ என்று நினைக்கும் போது, இல்லை, உனக்கு ஒரு உற்பத்தி காலம் நியமிக்கப்பட்டிருக்குது. அப்பும் தன் வாக்குத்தத்தை கொடுத்து தைரியப்படுத்துகிறார். நாட்கள் பெருகுகிறது,
வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உலர்ந்து காணப்போடு போல தோன்றிருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் அழைத்த தேவன் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், ஆபிரகாமே, நீ உன் சூழ்நிலை பார்த்து உன் வீட்டில் பிறந்தவன் எதுக்கு தலைவனாய் இருப்பானோ என்று, புத்திரனாய் இருப்பானோ என்று நீ சொல்லாது. தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானங்களே, உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கையின் அடையாளம். இங்கே கனவுகள் பலிக்கிறது, தரிசனங்கள் நிறைவேற்றினார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னை நயங்காட்டி அழைக்கிற தேவன் அல்ல, அவர் சுயநிலத்துக்கு அழைக்கிற தேவன் அல்ல, அழைத்தவரை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கிற தேவன் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க ஏசாயா 51:2. ஏசாயா 51.